இந்த வீடு கிச்சனுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான திணை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கப்பில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதனால் 2 தடவை கழுவி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். மொத்தமாக இந்த திணை பொங்கலுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ மிச்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடிக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வச்சு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தாளி வந்து இதுக்கு தாளிக்க நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். போதும். இப்போ நெய் சூடாயிடுச்சு. முதல்ல மிளகு போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு செவக்கட்டும். பொங்கலை கொட்டிடலாம். இப்போ நம்ம கலரிடலாம். இப்போ நம்ம கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாப்பா, வேற லெவல். இப்போ எங்கள் அம்மாவுக்கு டேஸ்டிங் கொடுத்துடலாம். வாவ், என் பேத்தி செஞ்ச திணை பொங்கல் செமையாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.